இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. என்னை சாஹித் ஹமிதி வீழ்த்தினாரா? நானாக பதவி விலகினேன். துன் மகாதீர் விளக்கம். 2020 தாம் பதவி வீழ்த்தப்பட்டதற்கு டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதியோ அல்லது ஆம்னோவோ காரணம் அல்ல என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். மாறாக அப்போதைய தனது கட்சியான பெர்சத்துவின் பிடிவாதமே பிரதமர் பதவியில் இருந்து தாம் விலக காரணம் என அவர் சொன்னார். சாஹித் ஹமிதி எல்லாம் என்னை வீழ்த்த முடியாது. தேர்தலில் தோற்ற அம்னுவால் எப்படி என்னை வீழ்த்த முடியும் என மகாதீர் எதிர்கேள்வி கேட்டார். கட்சியில் நம்பிக்கையை இழந்த ஒரு தலைவர் பெருமனதுடன் விலகிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நானும் செய்தேன். என்னை யாரும் வெளியேற்றவில்லை என்றார் அவர். எனது ஆலோசனையை பெர்சத்து கட்சி நிராகரித்ததால் நான் பதவி துறந்தேன் என மகாதீர் கூறினார். 2020 பிரதமர் பதவியில் இருந்து மகாதீர் விலகியதன் பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டதே தாம் தான் என சாஹித் ஹமிதி சனிக்கிழமை கூறியிருந்தார். ஆம்னோ கட்சி பதிவை ரத்து செய்ய அப்போது மகாதீர் திட்டமிட்டதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேறு வழியின்றியே மகாதீரின் அரசாங்கத்தை கவிழ்த்ததாகவும் அவர் தரப்பு ஒப்புக்கொண்டிருந்தார். கொரியர் நிறுவனங்கள் பணப்பரிமாற்றம் செய்ய சொல்லி அழைத்தால் அது மோசடியே, போலீஸ் நினைவுறுத்தல். கொரியரில் வரும் பொட்டலங்கள் ஒருவேளை சந்தேகத்திற்குரியவையாகவே இருந்தாலும் கூட கொரியர் சேவை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் பணம் கேட்க முடியாது. மாறாக போலீசில் தான் அவை புகார் செய்ய முடியும். தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கண்டறியப்பட்டால் வாடிக்கையாளர்களை அழைத்து எச்சரிக்கை விடுத்து பின்னர் அதே அழைப்பில் போலீஸ்காரர் அறிவுரை கூறுவதெல்லாம் நடைமுறையில் இல்லாத ஒன்று. எனவே அது போன்று கூறிக்கொண்டு அழைப்பேதும் வந்தால் அது மோசடியே. யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என புக்கித் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட பொருள் கொரியரில் வந்திருப்பதாகவும் அதனை விடுவிக்க குறிப்பிட்ட பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்றும் கூறி பொதுமக்களுக்கு அடிக்கடி கைபேசி அழைப்புகள் வருவது குறித்து அவர் கருத்துரைத்தார். நாட்டில் 2021 ஆண்டிலிருந்து கடந்த மாதம் வரை அத்தகைய 9422 கைபேசி அழைப்பு மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றின் வாயிலாக கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 2022 முதல் இவ்வாண்டு ஜூலை வரை போஸ்லாஜு அதிகாரி என ஆள் மாறாட்டம் செய்து கொள்ளப்பட்ட மோசடியில் 3 கோடி ரிங்கிட்டுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக அவர் சொன்னார். பந்திங்கில் வைரல் சம்பவம் மோட்டார் சைக்கிள் திருட்டல்ல, தவறான புரிந்துணர்வே என போலீஸ் விளக்கம். ஸ்லாங்கூர் பந்திங்கில் மோட்டார் சைக்கிள் ஒன்று இழுக்கப்பட்டு வைரலான சம்பவம் உண்மையில் திருட்டு சம்பவம் அல்ல, மாறாக வெறும் தவறான புரிந்துணர்வே என அதற்கு காரணம் என போலீஸ் கூறியது. முன்னதாக வைரலான 16 வினாடி வீடியோவில் மோட்டார் சைக்கிள் இழுப்பவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நிகழ்வதை காண முடிந்தது. இதையடுத்து வாங்கிய கடனுக்காக மாத தவணை பணத்தை சரியாக செலுத்தாத மோட்டார் சைக்கிளை இழுத்து செல்பவராக வேலை செய்யும் 35 வயது பெண்ணிடம் இருந்து போலீஸ் 2 புகார்களை பெற்றது. அதே சமயம் அப்பெண்ணும் அவரின் சக ஊழியரும் இழுத்து சென்றிருக்க வேண்டிய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரது மகளான 16 வயது பையனிடம் இருந்து புகார் பெறப்பட்டது. இருதரப்பின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்த போலீசார் தவறான புரிந்துணர்வு நடந்திருப்பதை கண்டுபிடித்தனர். மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் மாத தவணை பணத்தை சுமார் ஓராண்டாக செலுத்தாமல் இருந்துள்ளார். அதனை காரணமாகத்தான் அதனை இழுத்து செல்ல அப்பெண் சக ஊழியரும் வந்துள்ளனர். இதையடுத்து இருதரப்புமே பேசி நல்லபடியாக பிரச்சனையை தீர்த்து கொண்டனர். ஆக வைரலாகி நெட்டிசன்கள் பேசிக்கொண்டது போல மோட்டார் சைக்கிள் திருட்டு எதுவும் நிகழவில்லை என குவாலாலங்காட் போலீஸ் தெளிவுபடுத்தியது. என்னை மன்னித்து விடுங்கள், குடும்பத்தை தொந்தரவு செய்யாதீர். ஒலிம்பிக் சைக்கிள் ஓட்டத்தில் ஷா ஃபிடாவுக்கு மோதிய ஜப்பானிய வீரர் உருக்கம். பாரி ஒலிம்பிக் போட்டியில் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்டத்தில் ஷா ஃபிடாவுஸ் மோதியதற்காக ஜப்பானின் ஷின்ஜி நகானோ மலேசியர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். எனினும் தான் செய்த தவறுக்காக எனது குடும்பத்தை அதில் இழுக்க வேண்டாம் என டிக்டாக் பதிவில் அவர் உருக்கமாக கூறினார். கேரின் பிரிவு இறுதி சுற்றில் நானோகாவின் சைக்கிள் மோதி ஷா ஃபிடாவுடன் அவருக்கு கீழே விழுந்தார். இதனால் வெண்கல பதக்கம் வெல்லும் வாய்ப்பு இருந்த ஃபிதாவுக்கு பதக்கம் பறிபோனது. அதனால் அதற்கு முழுக்க முழுக்க நானாகவே காரணம் என கூறி மலேசிய நெட்டிசன்கள் அவரின் சமூக ஊடக பக்கங்களில் கடும் சொற்களால் சினத்தை கொட்டி தீர்த்தனர். பலரின் கருத்துகள் சற்று எல்லை மீறி போகவே
அச்செயலை நிறுத்துமாறு அவர் மலேசியர்களை கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. பினாங்கு பாலத்தில் அவசர பாதைக்குள் திடீரென எம்பிவி புகுந்ததால் மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழப்பு. செபரங்பேய் அருகே பினாங்கு பாலத்தில் ஃப்ருடுவா அல்சா எம்பிவி வாகனம் அவசர பாதைக்குள் புகுந்ததில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35 மணி அளவில் அப்பாலத்தில் 7.4 கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது 22 வயது ஃப்ருடுவா அல்சா காரோட்டி கோலாலம்பூர் நோக்கியும் இறந்து போன மோட்டார் சைக்கிள் ஓட்டி பட்டவத்துக்கும் போய்க் கொண்டிருந்தனர். இருவரும் இடப்பக்கமாக செல்லும் சாலை போய்க் கொண்டிருந்த போது அந்த அல்சா எம்பிவி வாகனம் திடீரென அவசர பாதைக்குள்ளே நுழைந்து சைக்கிள்களை மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் படுகாயம் அடைந்த 38 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கோர விபத்துக்கு பின்னால் வந்த காரின் டேஷ்போர்டு கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆப்பிரிக்க கருங்குரங்கு, பறக்கும் அணில் என அரிய வகை உயிரினங்கள் கடத்தல் அலறிய சென்னை விமான நிலைய அதிகாரிகள். தாய்லாந்திலிருந்து தமிழகத்தின் சென்னைக்கு அரிய வகை உயிரினங்கள் கடத்தி கொண்டு வரப்பட்ட சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சந்தேகத்திற்குரிய கூடைகளை திறந்து பார்த்தால் ஆப்பிரிக்க கருங்குரங்கு, அரிய வகையான 4 கண் ஆமைகள், சிவப்பு கால் ஆமைகள், பைத்தான் வகை, பச்சை நிற மலைப்பாம்புகள், அரிய வகை பறக்கும் அணில்கள் என இதுவரை கண்டிராத, பெயர் கேட்டிராத 22 உயிரினங்கள் உள்ளிருந்தன. வனவிலங்குகள் மீதான குற்ற செயல் கட்டுப்பாட்டு பிரிவு வரவழைக்கப்பட்டு கடத்தி கொண்டு வரப்பட்ட உயிரினங்கள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றை கடத்தி கொண்டு வந்த ஆடவனை கைது செய்த விமான நிலைய போலீஸ் அப்பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக வெளியில் காத்திருந்த அவனது சகாவையும் பிடித்து சென்றது. கடத்தி கொண்டு வந்த நபர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து சென்றவர் என தெரிய வந்தது. ஆப்பிரிக்க கருங்குரங்கும் பறக்கும் அணில்களும் இந்தியாவுக்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டது. மத்திய லண்டனில் தாய் மகளுக்கு கத்தி குத்து தாக்குதல் நடத்தியவன் அதிரடி கைது. மத்திய லண்டன் நகரான லெஸ்டரில் 11 வயது சிறுமியும் அவளது 34 வயது தாயும் கத்தி குத்துக்கு ஆளாகினர். சிறுமி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரை தாய்க்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து தாக்குதல் நடத்திய 32 வயது ஆடவனை சம்பவ இடத்தில் வைத்தே போலீஸ் கைது செய்தது. சந்தேக நபருக்கும் தாக்கப்பட்ட தாய் மகள் இருவருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை என்பது மட்டும் தற்போதைக்கு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கு காரணம் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. எனினும் அது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்பது உறுதியாகியுள்ளதாக லண்டன் போலீஸ் கூறியது. பிரிட்டன் வடமேற்கு நகரமான சவுத்போர்ட் 3இல் சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த 2 வாரங்களுக்கு பிறகு இப்புதிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இத்தாக்குதலை நடத்தியவர் அடைக்கலம் பெற்ற முஸ்லிம் என இணையதளத்தில் வதந்தி பரவி இங்கிலாந்து முழுவதும் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு அடியில் நிலத்தடி நீர்த்தேக்கம் கண்டுபிடிப்பு. உயிர்கள் வாழ்வதற்கான நம்பிக்கையா? செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 12 மைல்களுக்கு அடியில் ஆழமான நிலத்தடி நீர்த்தேக்கம் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆழமான நுண்துளை பாறைகள் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளன. அதனை வைத்து பார்க்கும்போது கிரகத்தின் மேற்பரப்பில் கடல்கள் நிரம்பும் அளவுக்கு போதுமான தண்ணீர் இருக்கலாம் என அறிவியலாளர்கள் குழு மதிப்பிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது குறைந்தபட்சம் உயிர்களை நிலைநிறுத்தக்கூடிய ஓர் இடத்தையாவது அடையாளம் கண்டிருப்பது பெரும் முன்னேற்றமே என அறிவியலாளர்கள் கூறினர். 2018 முதல் 2022 வரை செவ்வாய் கிரகத்தின் உட்புறத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட இன்சைட் லேண்டரிலிருந்து வந்த தரவுகள் அறிவியலாளர்களின் கூற்றுக்கு ஆதாரமாக திகழ்கின்றன. இந்த புதிய கண்டுபிடிப்பானது செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கையை தேடுவதற்கான மற்றொரு நம்பிக்கையை புதுப்பித்துள்ளது. துல்லியமாக தண்ணீர் எங்கே உள்ளது, எவ்வளவு உள்ளது என்பது போன்ற ஆராய்ச்சிகள் இனி வேகம் எடுக்கும் என நம்பப்படுகிறது.